மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். கஹல்பத்ர பத்மா கொமாண்டர் சலிந்து உள்ளிட்ட 6 இந்தோனேசியால வச்சு போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் வரலாற்று ஒரு சாதனையாக பார்க்கப்பட்டது. காரணம் என்னன்னா, மிக பெரும் குற்றங்களோட சம்பந்தப்பட்டவங்க தமது அடையாளங்களை மறந்து வேறொரு பேர்ல வேறொரு கடவுச்சீட்டுல நாடு நாடாக சுத்தி திரிஞ்சவங்க துல்லியமாக இவங்களை எங்க இருக்கிறாங்க என்ன ஏதுன்னு கணிச்சு அதிரடியாக இந்தோனேசியால வச்சு போலீசார் கைது செய்த சம்பவம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. உடனடியாக இவங்க நாட்டுக்கு கொண்டு வர பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நேற்றைய தினம் இவங்க பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில சிஐனுடைய கஸ்டடியில இவங்களை எடுத்துக்கொண்டாங்க. இதுல பெகோ சமந்தையினுடைய மனைவியும் குழந்தையையும் சர்வதேச குற்றவியல் சட்டம், அதாவது ரெட் நோட்டீஸுக்கு கீழே இவங்க இல்லை என்பதனால இந்தோனேசியா போலீசார் இலங்கையினுடைய தூதுவர் ஆலயத்தை ஒப்படைச்சு அங்கிருந்து அவர்கள் விமானத்தின் மூலம் நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டாங்க. உடனடியாக துரித கதியில செயற்பட்டு போலீசார் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீதிமன்றத்தினூடாக அந்த குழந்தைய உடனடியாக அவர் உறவினர்களிடம் ஒப்படைச்சிட்டு இந்த தாயை இவங்களோட கஸ்டடியில விசாரணைக்காக வச்சிருக்கிறாங்க. ரஜாவையும் அவருடைய 2 குழந்தைகளையும் படுகொலை செய்த சம்பவத்துல இவருடைய கணவர், அதாவது பெகோ சம்பந்தைக்கு சம்பந்தம் இருப்பதனால இது எப்படி திட்டமிட்டாங்க, யார் யார் சம்பந்தப்பட்ட பல்வேறு விஷயங்களை இவற்றை இருந்து வாங்கிக் கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளலாம் என்ற அமைப்பில் அந்த விசாரணைகள் தொடங்கப்படுது. கஜ்ஜா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்சங்களோட சிறு வயதிலிருந்து அவரோட பாசறையில வளர்ந்தவர், போதைப்பொருள் வியாபாரத்தில் சம்பந்தப்பட்டவர், ஆயுதம் இருந்ததாக சிறைக்கு போய் வெளியில வந்தவர். இவங்களுக்கு இடையில ஏற்பட்ட பல்வேறு தகராறின் காரணமாகத்தான் நடு ரோட்ல கஜ்ஜா படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதிவாகிறது. அடுத்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர்களுடைய சொத்துக்கள் பற்றிய விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி சொத்துட்டாங்க, என்ன கோடிகள் இவங்க சொத்துக்கள் இருக்குது, பொருளா இருக்குதா, பணமா இருக்குதா, தங்கமா இருக்குதா, அப்படி விசாரணைகளை மேற்கொண்டதுல இப்போது கஹல்பத்ர பத்மையினுடைய 30 கோடி பொறுமதியான ஒரு ஹோட்டல் இப்போது தெரிய வந்திருக்குது. அதே போல கொமாண்டர் சலிந்து மற்றவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்குது. நிச்சயமாக இந்த சொத்துக்கள் எப்படி ஈட்டப்பட்டது என்ற ஒரு விஷயத்துக்கான விசாரணை தொடங்கப்படும். அதற்கான பதில் சொல்லப்படாத விழுத்து நிச்சயமா இதுக்கான வழக்கும் பிரயோகமாக தொடரப்பட்டு இவரோட சொத்துக்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்படும் என்பது ஒரு ஆரோக்கியமான விடயமாக பார்க்கப்படுது. அத்தோட கஹல்பத்ர பத்மையோடு மிக நெருக்கமான உறவுல இருந்து பல்வேறு வியாபாரங்கள் செஞ்சதாகவும் இவருக்கு பல்வேறு உதவிகள் செஞ்சதாகவும் இப்போது 2 முன்னாள் அமைச்சர்களுடைய பேர் விசாரணைகளை தெரிய வந்த ஒரு விஷயம் இப்போது அரசியல்வாதிகளிடத்துல பெரிய ஒரு பயத்தையும் பீதியையும் உண்டு பண்ணிருக்கு. அது யார் என்பதை இப்போது போலீசார் இனங்கண்டிருக்காங்க. மேலும் எவ்வகையான உறவுகள் இருந்தது, பிழையான கொடுக்கல் வாங்கல் என்ன இருந்தது என்ற பல்வேறு விஷயங்களை விசாரணைகளை இவங்க கண்டுபிடிக்கும் பட்சத்துல நிச்சயமாக அந்த முக்கியமான அமைச்சர் இருவரும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது என்பதுதான் இப்போது பரவலாக பேசப்படுகின்ற விடயமா பார்க்கப்படுது. அரச வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு இது போன்ற கும்பலுக்கு உதவி அளிக்கின்ற அந்த கருப்பாடு யாரு என்பதை ஊடகங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறாங்க. லஞ்ச ஊழல் இல்லாம சுயாதீனமாக இந்த ஒரு விசாரணை முன்னெடுக்கப்படணும். காரணம் என்னன்னா, செப்பத்தி என்ற அந்த கேரக்டர் எங்க இருக்கு என்பது யாருக்குமே தெரியாது. அவ எங்க இருக்கான்ற ஒரு விஷயத்த சொல்லணும். கஹல்பத்ர பத்மையும் கொமாண்டோ சலிந்தும் அவங்களுடைய அடியாளாகத்தான் அவ இங்க செயல்பட்டா. இதுவரைக்கும் அவ எங்க இருக்கிறா என்பது யாருக்குமே தெரியாத ஒரு சூனியமாக இருந்தது. பொறுத்து பார்க்கலாம். செப்பந்தி எங்க போனா அப்படி ஒரு விஷயம் வெளியே வரட்டும். அடுத்த செய்தி குறித்து பார்க்கலாம். அதுதான் அத்தருடைய ரத்ன தேரரை கைது செஞ்சு மெகசின் சிறைச்சாலையில டி வாட்ல இவருக்கான ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்குது. ஆல்ரெடி அதுக்குள்ள 50 பேர் இருப்பதாக தெரிய வருது. இவருடைய பாதுகாப்பு குறித்து அதுக்குள்ளே ஒரு சிறை கூடியிருக்குதான், அந்த கூட்டுக்குள்ள போட்டு இருக்கிறாங்களா, எதற்காக அவருக்கான பாதுகாப்பு அப்படின்ற கேள்வியும் இருக்குது. ஏண்டா அவங்க வெளியே வாழ்ந்த வாழ்க்கை அப்படி. சரி, அச்சத்தோடும் பயத்தோடும் காலங்கள் கழிக்கின்ற ஒரு கொடுமை இது இறைவனுடைய ஒரு வகையான சோதனை என்றுதான் சொல்ல வேண்டும். பாராளுமன்றத்தில் ஆசனம் வேணும் அப்படின்னு சொல்லித்தான் பல்வேறு விஷயங்களை செஞ்சிருந்தாரு. இப்ப நல்ல ஒரு ஆசனம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. 50 பேர் கொண்ட ஒரு அழகான அமைச்சரவை போல அதுல ஒரு ஆசனம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பாதுகாப்பு ஜோன் சொல்லப்படுகிறது. அதுக்குள்ள ஒரு சிறைக்குள்ள இன்னொரு கூண்டு அதுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வருது. அடுத்த ராஜ்யத சேனாரத்ன பெரியோர் அரசியல்வாதி, முதுமையான அரசியல்வாதி. இவர விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு அதே சிறைச்சாலையில என் வார்டுல இவருக்கு இட ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அங்க ஒரு ஆசனத்தை இவர் பிடிச்சிருக்கிறாரு. இதுக்குள்ள 14 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அனைவருமே அரசு துறையில மோசடி செஞ்சு பல்வேறு குற்றச்சாட்டுக்களை இப்போது விளக்குமுறை எடுக்க போல அரசு அதிகாரிகள். எனவே இவர் அமைச்சரவையில அரசு அதிகாரிகளோட இருந்தாரு, எம்பியா இருக்கும்போது அரசு அதிகாரிகளோட பயணிச்சாரு, எதிர்கட்சியில் இருக்கும்போதும் அரசு அதிகாரிகளோட பயணிச்சாரு, சிறையிலையும் அவர் அரசு அதிகாரிகளோட பயணிக்கும் அப்படின்னு மாதிரி இவரை அந்த அரசு அதிகாரிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கைது செய்யப்பட்டவங்களோட தான்
இவர் இருப்பதாக சொல்லப்படுது. இவருக்கான இட ஒதுக்கீடும் அவருக்கான ஆசனமும் ஒதுக்கப்பட்டு அந்த ஆசனத்தை அவர் கைப்பற்றியிருக்கிறாரு. குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தினுடைய கட்டுப்பாட்டாளர் ஹர்ஷ் இலுக்பிட்டியை யாரும் மறந்திருக்க மாட்டாங்க. இ விசா வழங்குகின்ற அந்த மோசடியில நீதிமன்றத்தை மதிக்கல அப்படின்னு குற்றச்சாட்டுல இவர் கைது செய்யப்பட்டாரு. இந்த ஒரு ஊழலை சொல்லும் போது ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, பிழை முறை மோசடியை விட பன்மடங்கு அதிகமான பணம் மோசடி செய்யப்பட்ட ஒரு செயற்திட்டம் தான் இது என்று சொன்னது மட்டுமல்லாம இந்த ஒரு விஷயத்தை மனு தாக்கல் செய்தது பாராளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களும் அதே போல சுமந்திரன் ஐயா அவர்களும் அதே போல சம்பிக்க ரணவக்கேயும் தான் இந்த மனு தாக்கலை செஞ்சாங்க. இதுக்கு பிற்பாடுதான் இவர் கைது செய்யப்பட்டாரு. இவர் இந்த ஒரு செயற்திட்டத்தை செஞ்சதுக்கான காரணம் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரணில் விக்ரமசிங்க அவங்களும் முன்ன நாள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த டிரான் அலசும் சேர்ந்துதான் இந்த ஒரு விஷயத்தை செய்ய சொன்னதாகவும் இதற்கான அமைச்சரவை அனுமதி பத்திரத்தை கொடுத்ததாகவும் சொல்லப்பட்டது. என்னதான் இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஹர்ஷ் இலுக்பிட்டியை கைது செய்யப்பட்டு இன்னும் விளக்கமறியலில் இருக்கிறாரு. இதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது அந்த குற்றத்தை அவர் ஒத்துக்கொண்டதன் அடிப்படையில் இன்னும் ஒரு சில தினங்களில் இதுக்கான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயம் பேசுபொருளாக மாறி இருக்குது. இப்படி அரசு அதிகாரிகளோட தான் இப்போது ராஜித சேனாரத்ன உள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தியும் பார்க்க கிடைத்தது. அடுத்த ஒரு விஷயம் அதாவது ராஜபக்சோட குடும்பங்கள்ல சத்தமில்லாம உள்ள இருக்கிற ஒரு மனுஷர் தான் சசிதர ராஜபக்ச. அவரை N2 வார்டுல போட்டு இருக்கிறாங்க. அவருக்கு இருக்கிற கொடுமையும் சஞ்சலமும் கஷ்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வார்டுல இருக்கிற அனைவருமே போதைப் பொருட்களோட சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய சிக்கலுக்குரிய அவங்களோட தான் இப்ப சசிதர ராஜபக்ச அவங்க காலத்தை கழிக்கிற ஒரு கொடுமையும் நடந்து முடிஞ்சிருக்குது. எனவே ஆசனம் ஆசைப்பட்ட அரசியல்வாதிக்கெல்லாம் சரியான ஆசனங்கள் இப்போது ஒதுக்கப்பட்டிருக்குது. பொறுத்து பார்க்கலாம் எதிர்வரும் தினங்கள்ல இந்த ஆசனங்கள்ல தொடர்ந்து பயணிக்காங்களா இல்ல பென்ஷன் போய் வீட்டுக்கு வராங்களா அப்படின்னு ஒரு விஷயத்த. எனவே அங்க வருத்தம் இங்க வருத்தம் சொல்லிடலாம். இனி படுப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த ஒரு விஷயத்தை கலாச்சாரத்தை ரணில் விக்ரமசிங்க ஒரு முக்கியமான நிகழ்வின் போது முடிச்சு வச்சுட்டாரு. அவர் அப்படி படுக்க போய் இன்னைக்கு வைத்தியர்களாக இருக்கலாம், சிறைச்சாலை நிர்வாகம் இருக்கலாம், ரொம்ப அவதானமா இருக்காங்க. இனி யாருக்கும் மயங்கவோ அங்க பிடிக்குது இங்க பிடிக்குது ஹார்ட்ல குழாயில பிரச்சனை அப்படிலாம் சொல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அதை சொல்லவும் நினைக்க வேணாம். அதை நம்புற மாதிரியும் மக்களும் இல்லை, சிறைச்சாலை நிர்வாகமும் இல்லை என்ற ஒரு விஷயத்தை பதிவு செய்யறதோட அடுத்த மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் தவளைக்கு தன் வாயால கேடுன்னு சொல்ற மாதிரி சில பேருக்கு வாயே பிரச்சனையாக அமையும். உதய கம்மன்பிலைக்கு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இப்ப நிக்கிறதாக ஊடகங்கள் அவரே சொல்லி இருந்தாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஐடியினர் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்துல ஒரு அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனங்களுக்கிடையே முருகலை ஏற்படுத்துகின்ற விதமாக கதைத்ததன் காரணமாக இவருக்கு எதிரான முறைப்பாடு கிடைக்கப்பட்டிருக்குது. அந்த முறைப்பாட்டுக்கு இணங்க விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்குது. ICCPR என்ற சட்டத்துக்கு கீழே விசாரணைகளை முன்னெடுக்கிறோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீதிமன்றத்துக்கு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன, உடனடியாக சிஐடிக்கு வரவழைக்கப்பட்டு பல்வேறு வாக்குமூலங்கள் பெறப்படுகின்ற இந்த சூழல்ல உதய கம்மம்பில சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு சட்டத்துல கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த சட்டத்தோட கொடுமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சட்டத்துக்கு கீழே குற்றம் நிறுவப்படும் பட்சத்துல 10 ஆண்டுகள் வரை கடூரிய சிறை தண்டனை விதிக்கப்படும். இதற்கு பிணை கிடையாது என்பதும் அது மட்டுமல்ல, உயர் நீதிமன்றமே அல்லது உச்ச நீதிமன்றமே இதனை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளும் என்ற கடுமையான வரையறைகளுக்கு உள்ள இருக்கின்ற ஒரு சட்டம் தான் ICCPR என்று சொல்லப்படுகின்ற சட்டம். இந்த சட்டத்தின் கீழ் கூடிய சீக்கிரம் உதய கம்மன்பில கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்சு சூழல் அவருக்கு ஏற்பட்டிருக்கு. இப்போது அவர் ஊடகங்களுக்கு கருத்து சொன்னதை பார்க்க முடிந்தது. இந்த நாட்டுல வாயார வட சுடுறவங்க வாய்வீச்சு வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. உதய கம்மன்பில அவங்களை பார்க்கலும், அதே போல ஞானசார தேரரை பார்க்கலும், அதே போல விமல் வீரவன்சையை பார்க்கலும். எனவே இந்த இனங்களுக்கு இடையிலே முருகலை ஏற்படுத்தி அரசியல் செய்கின்றவர்களுக்கு சரியான சட்டமாக இது இருக்கும், சரியான தண்டனையாக இது இருக்கும். கூடிய சீக்கிரம் இப்போது உதய கம்மன்பிலையும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு அச்ச சூழல் அவருக்கும் ஏற்பட்டிருக்குது. பொறுத்து பார்ப்போம். இதுக்கு பின்னால் இது போன்ற வாய்வீச்சு வீரர்கள் எப்படி நடந்து கொள்ள போகிறார்கள், அச்சம் பிடித்துக் கொள்ளுமா, இன்னும் மேலும் மேலும் வாய்வீச்சில் ஈடுபடுவார்களா என்று. எனவே அனைத்திற்குமான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கோட்பாட்டு கீழ் இவர்களுக்கான தண்டனை வழங்கப்படட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.